சமூக செயல்பாட்டாளரும் அகதிய ஆசிரியருமான நசீஹா நஜ்முதீன் அவர்கள் இன்றைய எமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். உலகத்தரம் வாய்ந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்யும் ஒரே நிறுவனம் பிளாக் பாக்ஸ் சிசிடிவி டெக்னாலஜி. முதலாம் குறுக்கு தெரு, கொழும்பு 11 0777 173768 அல்லது 075 9999 292. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் எங்களுடைய வினர் நிகழ்ச்சிக்கு சமூக செயல்பாட்டாளருமான அகதி ஆசிரியருமான நசீஹா நஜ்முதீன் அவர்களை நாங்கள் இந்த இடத்தில் சந்திக்கிறோம். அதே நேரத்தில் நசீஹா நஜ்முதீன் அவர்கள் நீண்ட காலமாக சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறார்கள். எப்படி நீங்கள் இந்த காலத்தில் இவ்வளோ காலமாக தொடர்ச்சியாக இருக்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ஷஃப்னா. வலைக்கும் சலாம். நான் சுமார் எனக்கு ஒரு 12 வயசுக்கும் அப்போ எங்களோட டேடா அவங்க எங்களை கையால் பிடிச்சி கூட்டி கொண்டு மார்க்க விஷயங்களில் சமூக சேவை என்று கூட எங்களோட டேடா எப்பயுமே முன்னிலையில் இருப்பார். அவர் காட்டி தந்த வழியில் நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அதே நேரத்தில் இப்போ நான் ஒரு அகதியால் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது செய்யக்கூடிய, அதாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாலே எல்லாரும் விடுமுறை வீக்கெண்ட் எடுத்துக்கொள்ளுவாங்க. அவங்க எப்போவுமே அந்த நாள் தனக்குரிய நாளாக மாற்றிக்கொள்ளுவாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நாட்களில் இந்த நாள் தான் நீங்கள் மார்க்கத்துக்காக ஒதுக்கணும், இந்த நாளில் தான் மார்க்கத்துக்காக செயல்பாடுகள் செய்யணும்ன்றது இல்லாமல் எந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த நாட்களில் சமூக சேவையாக இருக்கட்டும், இந்த பெண்களுக்கு மார்க்க விஷயங்களை எந்த நேரத்தில் கொண்டு போக இயலுமோ அந்த நேரத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த அகதியா பாடசாலையை நான் தேர்ந்தெடுத்திக்கிறேன். அதே நேரத்தில் நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய நேரத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ பெண்கள் எதிர்பார்ப்போடு தான் ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறாங்க. அதாவது தனக்கு ஏதாவது பேர் கிடைக்குமா, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா தன்னோட முகங்கள் அங்கே காண்பிக்கப்படுமா, தனக்கு மேடையில் ஏற்றுறாங்களா, இப்படியான இதுகளை பார்த்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க, மேடைகளுக்கோ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்கோ அவங்க போகிறாங்க. அப்படியான பெண்களாக மாறாமல் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டால் அதில் சமூகம், ஒரு பெண் பயான் பண்ண வராங்க, அப்படி இல்லாட்டி டீச் பண்ண வராங்க, அவங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களோட குழந்தையை பராமரிக்கிறதோ அப்படி இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம்ஸை கோஆர்டினேட் பண்ணி நிகழ்வுகளை உங்களோட கண் முன் அழகாக பார்த்துக்கொள்ளக்கூடிய பெண்களாக நீங்கள் இருக்கலாம். இது மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய நீங்கள் ஒரு கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் பேரை நீங்கள் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் எப்படியான உதவியாளர்களாக இருக்க முடியுமோ அப்படியான உதவியாளர்களாக இருங்க அப்படின்றத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மிக நீண்ட காலமாக பெண்களை கோஆர்டினேட் பண்ணி தாவா களத்தில் ஈடுபட செய்கிற ஒரு பெரிய ஒரு சாதாரண பணி இல்லாமல் பெரிய ஒரு பணியாக செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. மேலும் மேலும் அந்த பணியில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். கட்டாயமாக. நிகழ்ச்சிக்கு போகலாமா? போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதில் மொத்தம் 15 கொஷின்ஸ் கேட்கப்படும். அதில் நீங்கள் சரியாக 5 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் 10,000 பெறுமதியான ஃபிக்ஸ்ட் மணி உங்களுக்காக கிடைக்கும். இதில் 10 கொஷனுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் 30,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக இருக்குது. இதில் நீங்கள் 15 கொஷனுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் வின் பண்ணலாம். நீங்கள் எது வரைக்கும் வின் பண்ணுவீங்க? இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது நிகழ்ச்சிகள் இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பார்க்குற நேரத்தில் டாஸ்க் பேஸ் பண்ணி அதை செய்கிறதாக இருந்தால் எனக்கு நல்ல விருப்பம். ஏனுமா நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கிற நேரத்தில் நான் இந்த கொஸ்டினை நான் ஆன்சர் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன்ன்றதை சுய விசாரணை பண்ணி பார்க்குறது உண்டு. இன்ஷா அல்லாஹ் என்னையால் 15 ஆன்சர் பண்ண எழுமின்றா அது பெரிய பாக்கியம் கிடைச்சது. அல்லாஹ் பெரியவன். எழுமான மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். வாழ்த்துக்கள். இந்த 15 கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற நேரத்தில் சப்போஸ் உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் 2 உங்களுக்கு லைஃப் ஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்று கால் ஃப்ரெண்ட், இன்னொன்று நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட ஹெல்ப் நாடலாம். கால் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கால் பண்ணி இந்த கேள்விக்குரிய உதவியை நாடலாம். இன்னொன்று என்னென்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் 4 ஆப்ஷன்ஸில் 2 ஆப்ஷனை உங்களுக்கு தவறான 2 ஆப்ஷன்ஸை நீக்கி சரியான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக 2 ஆப்ஷனை விட்டு வைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு சரியான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது உங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? நிகழ்ச்சி போகலாமா? போகலாம். இது உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 1. பின்வரும் எந்த நோக்கத்திற்காக ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் ஈருலகிலும் வெற்றி அடையலாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ அழகுக்காக, ஆப்ஷன் பி மார்க்கத்திற்காக,
ஆப்ஷன் சி குலப்பெருமைக்காக, ஆப்ஷன் டி செல்வத்திற்காக. ஆப்ஷன் பி மார்க்கத்திற்காக. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் பி மார்க்கத்திற்காக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு பெண் வந்து தனது அழகுக்காக, முதல்ல வந்து ஒரு ஆண் பெண் பார்க்குற நேரத்தில் முதல்ல செலக்ட் பண்ணுற விஷயம் அந்த பெண் அழகாக இருக்கிறாங்களா அப்படின்றத தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து அவங்களோட செல்வங்கள். இப்போ வந்து பெண்கள் பார்க்குற வரையில் ஏண்டா ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி கிடைக்குதா, அதை தான் அந்த செல்வத்தின் மூலமாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. குலப்பெருமைக்காக பார்க்குற நேரத்தில் அவங்க அந்த இப்போ ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்க்குறாங்க. அந்த தாய்க்கு குழந்தைகள் இருக்குதா, அப்படி இல்லாட்டி அந்த சகோதரர்மார்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸில் இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்குறாங்க. இந்த மார்க்கத்துக்காக என்ற ஒரு கேட்டகரி, ஒரு இது இருக்குதா ஒரு ஆப்ஷன்ன்றதை அவங்க என்ன செய்கிறாங்க, செலக்ட் பண்ணுறதை விட்டுட்டு மார்க்கமாக ஓகே எனக்கிட்டே இருக்குதே நான் அவருக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றத தான் அவங்க ஆண்கள் எடுத்துக்கொள்கிறாங்க. அந்த அழகான பெண்கள், மார்க்கம் தெரிஞ்ச ஒரு பெண் தான் நல்ல ஒரு பெண்ணாக அந்த பிள்ளைகளை வழிநடத்தி அந்த குடும்பத்தையும் வழிநடத்தக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அதனால் இந்த மார்க்கத்துக்காக பெண்களை திருமணம் முடித்து ஈரோலகிலும் வெற்றி பெறக்கூடிய பெண்களாக இருங்கன்னு ரசூலா காட்டி தந்தாங்க. கண்டிப்பாக சிறந்த ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி மார்க்கத்திற்காக. உண்மையிலே நீங்கள் சொன்ன காரணம் மிக சிறந்த ஒரு தகுந்த காரணமாக இருக்குது. சமூகத்தில் இன்னைக்கு முஸ்லீம்கள் இடத்துல கூட விவாகரத்தின் ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குது. சாதாரணமாக காலையில் ஹஸ்பண்டுக்கு டீ ஊற்றி தரல, அயன் பண்ணி ஷர்ட்டை வைக்கல, இப்படி போன்ற சின்ன சின்ன சிம்பிள் ரீசனுக்காக கூட விவாகரத்து வரக்கூடிய நிலை இருக்குது. என்ன காரணம்னா உண்மையிலேயே வாழ தெரியல. வாழ்க்கை வாழ தெரியணும்னு சொன்னால் முதலாவது மார்க்கத்தை படிக்கணும். ஆரம்ப ஸ்டேஜில் எல்லாருமே அந்த அழகை பார்த்து ஃபோட்டோலாம் நல்லா இருக்கிறா, அழகா இருப்பான்னு சொல்லி அந்த ஒன்றை தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர இந்த மார்க்கம் இருக்குதா, காலம் பூரா இவளோட நான் வாழணும், இவரோட நான் வாழணும், அப்போ நான் எடுக்கக்கூடிய பார்ட்னருக்கு மார்க்கம் எந்த அளவுக்கு இருக்குதான்றதை செக் பண்ணுறதுல எங்களோட பேரண்ட்ஸ் விடுற பிழைகள், குறிப்பாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் அவங்க எடுக்கக்கூடிய பிழைகள் வந்து கல்யாணம் முடிச்சு 6 மாதத்துக்குள்ளாலே டிவோர்ஸ் எடுக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். காலி நீதிமன்றங்கள் நிறைய பெண்களை பார்க்குறோம். பெண்கள் உண்மையிலே ஒரு கொஷனாகத்தான் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிறாங்க. மிச்சம் நசுக்கப்படக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அதே நேரம் ஆண்களும் இந்த விஷயத்தில் பாதிப்படையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எந்த பெண்கள் வந்து கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். சில பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆணும் பெண்ணும் சரிசமமாக இருக்கணும், நான் கட்டுப்பட தேவையில்லையே, நான் சொன்னதை நீ கேட்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்களும் போகிறாங்க. காரணம் என்ன, குர்ஆனை படித்தா அவங்க விளங்குவாங்க பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எனவே குர்ஆனை திறந்து படிக்கணும், மார்க் ரீதியாக இருக்கணும்ன்றது ஒரு அழகான நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஆப்ஷன்ஸ்லேயே போட்டிருக்கக்கூடிய 4 காரணங்களும், அதாவது ஒரு பெண் வந்து அழகுக்காக, மார்க்கத்திற்காக, குலப்பெருமைக்காக, செல்வத்திற்காக முடிக்கப்படுகிறாள். ஆனாலும் நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ மார்க்கத்திற்காக ஒரு பெண்ணை முடிச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவாய் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில் 5090வது செய்தியே இருக்குது. அழகான ஆன்சர் விளக்கம் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? இது உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 2. பெண்களாகிய உங்களுக்கு சிறந்த ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வணக்கத்தை சொன்னார்கள்? ஆப்ஷன் ஏ இரவு தொழுகை, ஆப்ஷன் பி கணவனுக்கு கட்டுப்படுதல், ஆப்ஷன் சி ஹஜ் செய்தல், ஆப்ஷன் டி சுன்னத்தான நோன்புகளை நோற்றல். ஆப்ஷன் பி கணவனுக்கு கட்டுப்படல். கன்ஃபார்மா? பெண்களாகி உங்களுக்கு சிறந்த ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் எந்த வணக்கத்தை ஆப்ஷன் சி ஹஜ் செய்தல். லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் சி ஹஜ் செய்தல். கணவனுக்கு கட்டுப்படுதல் ஹஜ் செய்தல்ன்ற முடிவுக்கு வந்தீங்க, எப்படி, என்ன ரீசன்? சடனாக பார்க்கக்குள்ள பெண்களுக்காகி உங்களுக்கு சிறந்த ஜிஹாதுன்னு வர நேரத்தில் கூடுதலாக அந்த கணவனுக்கு கட்டுப்படுறதை பற்றி கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டில் இருந்தனால அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அப்புறம் கொஷின்ஸ் ஆன்சர் ரிவைஸ் பண்ணுற நேரத்தில் சரியான்னு கூட எனக்கு டவுட்டாக தான் நீக்குது, மேபி பிழையாக கூட இருக்கலாம். ஜிஹாதுன்னு வர நேரத்தில் ஹஜ் செய்தல், இந்த ஹஜ்ஜின் வணக்கம் வந்து ஜிஹாதாக இருக்கக்கூடும் அப்படின்றனால அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணினேன்.
யோசிச்சு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி ஹஜ் செய்தல். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. பெண் ஜிஹாதுண்டு வார நேரத்தில் வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டனோட இருந்த மைண்ட் செட்னால நான் அந்த கணவனுக்கு கட்டுப்படலைன்றதை அதோட தொடர்பாக பேத்துட்டேன். அது பிறகு கொஸ்டனை ரீட் பண்ணிவிட்டு ஹஜ் செய்தல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சிறந்த ஜிஹாதாக பெண்களுக்கு வந்து ஹஜ் செய்தல் தான் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சர் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெண்கள் வந்து கேட்பாங்களாம், அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் ஆண்களை பார்த்து ஜிஹாது செய்யக்கூடிய விஷயத்தில் மும்முரமாக இருங்கன்னு சொல்லுறீங்க. அப்போ நாங்கள் பெண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஜிஹாத், எங்களுக்கு என்ன ஜிஹாத் அப்படின்னு சொல்லும்போது தான் அல்லாஹ்வின் தூதர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களாகி உங்களுக்கு சிறந்த ஜிஹாத் எது தெரியுமா? ஹஜ்ஜு செய்கிறது, ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய, அதாவது இஹ்லாஸான முறையில் நீங்கள் ஹஜ்ஜு செய்கிறது தான் உங்களுக்கான சிறந்த ஜிஹாத் என்று சொல்லப்படுது. எனவே ஹஜ்ஜுடைய காலமாகவும் இது இருக்குது. பொதுவாக எங்களுக்கான ஜிஹாத் முடியுமான வரைக்கும் நாங்கள் வந்து வசதி படைத்தால் பெண்கள் வந்து ஹஜ்ஜு செய்வது வந்து ஒரு ஜிஹாதுக்குரிய நன்மையை தரக்கூடியதாக இந்த செய்தி புகாரில் 1520வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அடுத்த கொஸ்டின் போகலாமா? இது உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 3. பின்வருவனவற்றில் மரணித்தவர்களுக்காக எந்த காரியத்தை செய்வது கூடாது? ஆப்ஷன் ஏ தர்மம் செய்தல், ஆப்ஷன் பி அவர்கள் விட்ட ஃபர்லான நோன்பை பிடித்தல், ஆப்ஷன் சி ஹஜ் செய்ய கடமையான நிலையில் மரணித்தால் ஹஜ் செய்தல், ஆப்ஷன் டி யாசின் ஓதுதல். ஆப்ஷன் டி யாசின் ஓதுதல். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா இந்தியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருவர் மரணித்துட்டாங்கன்னு சொன்னாக்கா கட்டாயமாக அவங்களுக்காக ஓதுறதை மட்டும்தான் இவங்க செய்கிறாங்க. இந்த சமூகத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒருவர் கனவுல கண்டுட்டாங்கன்னு சொன்னால் ஏன் இந்த அதிகமாக நாங்கள் இந்த மரணித்தவரை கனவுல காண்றோம், அப்போ இவங்களுக்காக வேண்டி ஓதப்படலை அப்படின்றது தான் இந்த சமுதாயத்தில் சொல்லப்படுதே தவிர அவங்களுக்காக நாங்கள் ஒரு தர்மம் செய்ய வேணும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு விடுபட்ட நோம்புகளை நாங்கள் நோக்கணும் அப்படின்றத அவங்க யோசிக்கிறது இல்லை. ஒரு தந்தை மரணித்த பின் அந்த தந்தைக்கு நாங்கள் என்ன செய்கிறதுன்னு ஒரு மகன் யோசிக்கிறத விட அந்த தர்மம் செஞ்சுட்டாங்க, நாங்கள் இன்னும் எங்களோட தந்தைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களோட தந்தை யார் எல்லாத்தையும் பழவிக்கிறாங்களோ அவங்க யாரோட எல்லாம் நன்மையாக ஒருவரை சந்திச்சிருப்பாங்க, அவங்கள போய் சந்திக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வளமையாக ஏதாவது ஒரு பெருநாள் வந்துட்டு ஒரு சாரம் எடுத்து கொடுத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியான காரியங்கள் எடுத்து கொடுக்கலாம். தன் தந்தைக்காக தாய்க்காக இவ்வாறான தர்மங்கள் அவங்களுக்கு செய்யலாம். தர்மம் செஞ்சிட்டாங்க, ஃபர்லான நோன்பு நோட்டுட்டாங்க, அப்படி இல்லாட்டி இந்த ஹஜ்ஜையும் செஞ்சிட்டாங்க. இப்படியான நிலைக்கு பிறகு ஒன்றை என்ன சரி செய்யணும்னா அவங்க செய்தவற்றை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் டி யாசின் ஓதுதல். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட். என்னென்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் வந்து ஒருவர் மரணிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வாரிசுகள் செய்வதற்கான சில காரியங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தர்மம் செய்கிறது, அதே மாதிரி அவர் விடுபட்ட ஃபர்லான நோன்புகள் விட்டுட்டு இறந்தாங்கன்னு சொன்னால் அந்த நோன்புகளை பிடிக்கிறது, அதே மாதிரி கடமையான நிலையில் ஹஜ்ஜுடைய கடமையான நிலையில் அவங்க இருந்து மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஹஜ் அவருக்காண்டி செய்யலாம். இந்த யாசின் ஓதுறது என்றது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், நபிகள் நாயகம் எங்களுக்கு காட்டித்தராத ஒரு விஷயம். அதை இன்னைக்கு சமூகத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் மரணிச்ச போதும் ஓதுறாங்க, அதே நேரம் மரணிக்கக்கூடிய தருவாயில் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கும்போது கூட தலைமாட்டுக்கு போய்த்து அவங்களோட யாசினை தொடர்ந்து ஓதுறாங்க. ஆனால் இது எதுவுமே நபி வழி இல்லை, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றா இருக்குது. இன்னும் குறிப்பாக சில ஹதீஸ்களில் பார்க்குறோம். ஹதீஸ்ன்னு சொன்னால் அதாவது சில பலவீனமான செய்திகளில் பார்க்குறோம், யாசின் சூரா ஓதுவதனால் வந்து மரணித்தவர்களுடைய அதாபுகள் குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய சில செய்திகளை பார்க்குறோம். இவை அத்தனையுமே பலவீனமான செய்திகளாக தான் இருக்குது. எனவே சஹீஹான ஆதாரங்களை பார்க்கும்போது வாரிசுகள் ஹஜ்ஜு செய்யலாம், அதாவது கடமையான நிலையில் மூத்தா போனாங்கன்னு சொன்னால் அதே ஹஜ்ஜு செய்யலாம். அதே மாதிரி அவர்களுடைய விடுபட்ட ஃபர்லான நோன்புகளை நோக்கலாம், அவங்களுக்கான தர்மம் செய்யலாம் என்ற வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறாங்க. யாசின் ஓதுறது மார்க்கத்தில் இல்லை. அதே நேரம் குறிப்பாக சில செய்திகள் இருக்குது, எப்படி என்றால் குர்ஆனின் இதயம் யாசின் என்றெல்லாம் சொல்லி இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான செய்திகள். எனவே இதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்ளணும்டா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மற்றபடி இது ரிஜெக்ட் ஆக்கப்படக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டினும் போகலாமா? போகலாம். இது உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 4. இப்ராஹிம் நபி தன் மனைவியான சாராவை
கொடுங்கோல் அரசினிடத்தில் எவ்வாறு அறிமுகப்படுத்தினார்கள்? ஆப்ஷன் ஏ தன் மனைவி, ஆப்ஷன் பி தன் சகோதரி, ஆப்ஷன் சி தன் நண்பி, ஆப்ஷன் டி தன் சித்தி. இப்ராஹிம் நபி தன் மனைவியான சாராவை தன் சகோதரி என்று தான் கொடுங்கோல் அரசனிடம் அறிமுகப்படுத்தினார். லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் பி. இதோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இது எந்த சம்பவம் ரீதியா வருது? கேள்விப்பட்டதுண்டு, இப்படியான ஒரு அறிமுகம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டதுண்டு. அதோட முன்பின் தொகுக்கப்பட்ட இது இந்த வரலாறுகளை வந்து சொல்கிற அளவுக்கு நினைவில் இல்லை. இப்ராஹிம் நபி அவங்க வந்து சில சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு பொய் சொல்றதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, அது எந்த மாதிரி? முதல் சந்தர்ப்பம் வந்து தன் சிலைகளை உடைத்த நேரம், நான் இதை உடைக்கல, இதை வந்து இந்த சின்ன சிலைகள் எல்லாம் உடைச்சிட்டு பெரிய சிலையோட கையில் வாழை கொடுத்துட்டு இதை நான் உடைக்கல, இதை உடைச்சது உங்களோட சிலத்தான்ன்றது அறிமுகப்படுத்தின அந்த பொய் சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பம் அது தெரியும் எனக்கு. அடுத்தது இன்னொன்று, இந்த சந்தர்ப்பம் உண்டு, இன்னொரு சந்தர்ப்பம் அது நினைவில் இல்லை இது வரைக்கும். ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டா உங்க பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி தன் சகோதரி. நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 சந்தர்ப்பத்தில் போய் பேசியுள்ளார்கள் என்று சொல்லி புகாரிலே 2217வது செய்திகளை வருது. அது அனுமதிக்கப்பட்ட பொய், மார்க்க ரீதியாக பொய் கூறுவது அதாவது மார்க்க ரீதியாக பொய் என்பது தடை செய்யப்பட்டது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பார்க்கும்போது அனுமதிக்கப்பட்ட பொய்யா இருக்குது. என்னண்டா, ஒரு முறை திருவிழா நடக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் திருவிழாவுக்கு வரல, எனக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லுவாங்க. அதை பொய் சொல்லிட்டு அவங்க எல்லா மக்களும் போனதுக்கு பின்னாடி சிலைகள் அத்தனையும் உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உடைச்சதுக்கு பின்னாடி நான் உடைக்கல, அந்த அரிக்குது பெரிய சிலை, அதுதான் உடைச்சிருக்கும், நீங்க போய் அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லி சிலையை காட்டிடுவாரு. மக்களுக்கு தெரியும் சிலை உடைக்காதுன்னு. அப்ப அவங்களுடைய பாணியில் இறங்கி அந்த ஏகத்துவத்தை சொல்லணும்ன்றதுக்காக அந்த சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க, அந்த பொய்யை சொல்லியிருக்கிறாங்க. 3வது சந்தர்ப்பம் இந்த செய்தி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை வந்து கூட்டிட்டு போகும்போது நாடு துறந்து போறாங்க. அப்போ மன்னன் என்ன செய்வான்னு சொன்னா, அழகான பெண்களாக இருந்தா அதாவது அபகரித்து கொள்வான். அதுவும் மனைவி என்று சொன்னா அபகரிச்சு கொள்றதுல ஒரு மும்முரமான ஒரு ஆளா இருக்கிறாரு. அந்த வகையில சாரா தன்னுடைய மனைவியை வந்து தன்னுடைய சகோதரி என்று சொல்றாங்க. மனைவி என்று சொன்னாதான் அபகரிப்பான், தன்னுடைய சகோதரி என்று சொன்னா அபகரிக்க மாட்டான் என்ற ஒரு எண்ணத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உடனே வந்து சொல்லுவாங்க, சாராவே, நான் உன்ன சகோதரி என்று சொல்லியிருக்கிறேன், நீ அரசனிடத்துல போய் என்ன காட்டி கொடுத்துறாதே அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. சொல்லி அனுப்பின பின்னாடி இவரு மன்னன் வந்து ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு ஆள் இல்லை, அந்த பெண்ணை வந்து அடையிறதுக்கான வழியை மேற்கொள்றாரு. அப்போதே இந்த சாரா என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, சாரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் இடத்துல ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க, உழுவெடுத்து தொழுது ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹும்ம இன் குந்து ஆமன்து பிக வபி ரசூலிக்க, யா அல்லாஹ், உன்னையும் உன்னுடைய தூதரையும் நான் நம்பினது உண்மை என்று சொன்னால், வ அஹ்சன்து ஃபர்ஜி இலா அலா ஜௌஜி, என்னுடைய கற்பை என்னுடைய கணவனுக்கு மாத்திரம் நான் வந்து பாதுகாத்து பேணி வாழ்ந்தது உண்மை என்று சொன்னா, ஃபலா துசல்லித் அலைய ஹாதல் காஃபிர், இந்த காஃபிரை விட்டு என்ன நீ பாதுகாத்துரு என்று சொல்லக்கூடிய ஒரு துவா, அழகான ஒரு துவா. இது சொன்னதுக்கோ அந்த பிரார்த்தனையை கேட்டதற்காக வேண்டி கொடுங்கோல் அரசன் அந்த பெண்ணை, அதாவது சாராவை வந்து நெருங்குற நேரம், அந்த சாராவை நெருங்கக்கூடிய நேரத்துல அவன் வீசிப்பட்டு உதறி விழக்கூடியதா பார்த்தோம், ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். திருப்பியும் வந்து என்ன செய்யப்படுதுன்னா, சாராவை திருப்பி நெருங்குற நேரம் எல்லாம் அவர் வீசிப்பட்டு விழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்போ சாரா சொல்லுவாங்கடாம், யா அல்லாஹ், இவரை கொன்று விடாதே, இந்த இடத்துல கொல்லப்பட்டால் நான் தான் கொலையாளி என்று சொல்லி என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவர் தப்பிச்சார். அதுக்கு பிறகு அண்ணன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இது வந்தது ஒரு ஷைத்தான் போல, நெருங்க கூட முடியலையே என்று சொல்லி கடைசியில என்ன செய்யறாங்கன்னா, இந்த சாரா என்ற பெண்ணை விடுறாரு. விட்டதோட பரிசாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் பணிப்பெண் ஹாஜரையும் கொடுத்து அனுப்புறாங்க. இப்படி வந்த பெண் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அப்போ வந்து அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி புகாரில 2217வது ஹதீஸா வருது. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, ஒரு பெண் தன்னுடைய கற்பு முன்னிறுத்தி துவா கேட்டிருக்கிறாங்க.
அல்லாஹ் இடத்துல ஈமான் கொண்டு துவா கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் என்ற ஒரு அழகான செய்தி வருது. என்னை ஒழுக்கம் உள்ள ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு அதை முன்னிறுத்தி நம்ம பிரார்த்தனை செய்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் எங்களுக்கு அதற்கான பிரதிபலனை தருவான். நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? போகலாம். இது அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின், ஃபிக்ஸ்ட் மணிக்கான கொஸ்டின். இதுல நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா 10,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக இருக்குது. இது உங்களுக்காக கொஸ்டின் நம்பர் 5. இவர்கள் நரகத்துக்குரிய பெண்கள், ஆனால் நான் இதுவரை பார்த்ததில்லை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பற்றி சொன்னார்கள்? ஆப்ஷன் ஏ, ஆடை அணிந்தும் அணியாத பெண்கள். ஆப்ஷன் பி, குர்ஆன் ஓதாத பெண்கள். ஆப்ஷன் சி, கணவனுக்கு கட்டுப்படாத பெண்கள். ஆப்ஷன் டி, கெட்ட வார்த்தை பேசும் பெண்கள். ஆப்ஷன் சி, கணவனுக்கு கட்டுப்படாத பெண்கள். செய்யலாமா? இவர்கள் நரகத்துக்குரிய பெண்கள், ஆனால் நான் இதுவரை பார்த்ததில்லை என்றால் சொல்லப்பட்ட குர்ஆன். ஆப்ஷன் ஏ, ஆடை அணிந்தும் அணியாத பெண்கள். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ, ஆடை அணிந்தும் அணியாத பெண்கள். திருப்பி கணவனுக்கு கட்டுப்படாத பெண்கள் என்று அந்த மைண்ட் செட்டப்ல இருக்கிறதுனால திருப்பி அது சொல்லப்பட்டுச்சு, அப்படித்தானே? ஆப்ஷன் ஏ என்று நீங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? படிச்சிருக்கிறீங்களா? இல்லை, அதில் இப்போ நரகத்துக்குரிய பெண்கள் என்று எடுக்கிற நேரத்தில் எல்லாமே அந்த கேட்டகரிக்கு வர மாதிரி இருக்குது. நபிகளார் இது யாரை பற்றி நரகத்துக்குரிய பெண்கள், ஆனால் நான் இதுவரை பார்த்தது இல்லை என்று சொல்கிற அந்த ஆப்ஷனில் குர்ஆன் ஓதாத பெண்களாகவோ கெட்ட வார்த்தை பெண்கள் ரசூல்லா கண்டிருக்கலாம், குர்ஆன் ஓதாத பெண்களை சந்திச்சிருக்கலாம். அதனால தான் இந்த ஏ இல்லாட்டி சின்ற ஆப்ஷனுக்குள்ளுக்கு போகிறேன்னா, அது ஆடை அணிந்து மணியாத பெண்கள் என்று வர நேரத்தில் ஏதாவது மறைமுகமாக காட்டக்கூடியதாக இருக்கக்கூடும் என்றனால நான் செலக்ட் பண்ணுறேன். பண்ணியாச்சு. ஏன்னா சரி, நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்காண்டு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் ஏ, ஆடை அணிந்தும் அணியாத பெண்கள். கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. உண்மையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. இந்த எங்களோட சமூகத்தில் பெண்கள் பெரும்பாலான பெண்கள் மிக மோசமாக போகிறது என்னன்னு சொன்னால் அவங்களோட ட்ரெஸ். இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹிஜாப் அணிகிறோம் என்று சொல்லி ஹிஜாப் எப்படி அணிகிறாங்க? மறைக்க வேண்டிய மார்பு பகுதியை மறைக்காம அவங்க அதை கொஞ்சம் தூக்கி கழுத்தோடே அவங்களோட ஹிஜாப் அடக்கி வச்சு கொள்றாங்க. பார்க்குறோமா இல்லை? எங்களுக்கு பெண்களாக எங்களுக்கு பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்குது. அப்போ இந்த காட்சிகளோட அபாய உடுக்கிறோம், அதே மாதிரி ஹிஜாப் போடுறோம்னு சொல்லி இறுக்கமான ஆடைகள், இறுக்கமான இந்த முந்தாணி ஷோல்கள் எல்லாமே ஆடை அணிஞ்சு அப்படி போகும்போது இவங்க நினைக்கிறாங்கன்னா நாங்கள் இஸ்லாமிய ஆடைகளை பேன்ற மாதிரி இவங்க நினைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முற்றிலும் இது பிழையான விஷயம். இது ஷைத்தான் இவர்களை, அதாவது இவங்களோட கண்ணை மறைக்குது. தெரியும் நாங்கள் ஹிஜாப் போடணுமென்று தெரியும், அபாய அணியணுமென்று தெரியும். அபாயன்னு சொன்னால் இஸ்லாம் எங்களுக்கு இறுக்கமான ஆடை அணியக்கூடாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி மெல்லிய வகையில் மெல்லிசை கண்ணாடிமா இருக்கக்கூடிய ஆடை அணியக்கூடாதுன்னு சொல்லுது. அது இல்லாமல் எங்களுக்கு எந்த நிறத்துலையும் எந்த கலர்லையும் எந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் எங்களுக்கு போடலாம். அது ஷல்வாராக இருந்தாலும் ஓகே தான், அது அபாயாவாக இருந்தாலும் ஓகே. அது ஹபாயா என்று தான் பெண்கள் என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஹபாயா அணியக்கூடிய பெண்களாக இருக்கிறோம், ஷல்வார் அணியக்கூடிய பெண்கள் இவங்க என்னமோ மார்க்கத்துக்கு பிழையை செஞ்சிட்டதாகவும், அப்படி இல்லைண்டா இவங்களோட என்னமோ ஆடையில் ஒரு குறைபாடு இருக்கக்கூடியதாகவும் தான் இன்றைக்கி ஹபாயா அணியக்கூடிய பெண்கள் அந்த பெண்களை பார்க்கக்கூடிய சூழலாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஷல்வார் உடுக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பேகியாக உடுக்குறாங்க, பேகி டாப், பேகி பேண்ட்ஸ் அப்படி மாதிரி உடுக்குறாங்க. ஹபாயாவை என்ன செய்கிறாங்க, பெரிய கை உள்ள ஹபாயா இல்லை அதை செலக்ட் பண்ணாமல் கையை கொஞ்சம் நெருக்கமாக உடுக்குறாங்க. அந்த சகோதரி சொன்னது போல் ஸ்கார்ஃப் என்ன செய்கிறாங்க, இந்த தலைக்கு மட்டும்தான் ரெப் பண்ணக்கூடியதாக இருக்கிறாங்க, களத்து விளங்குது. அதை பற்றி அறிவிக்கிறேன்னு நான் சில பெண்கள் செல்கிற நேரத்தில் எனக்கு அந்த கையை காட்டுறாங்க, உங்களோட வாயை நீங்கள் மூடிக்கொள்ளுங்க. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களோட ட்ரெஸ் கோட் எப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். எங்களோட ஆடையை பார்த்து நீங்கள் எங்களோட உள்ளத்தை நீங்கள் தீர்மானம் செய்ய வேணாம். ஆடையை பார்த்து உள்ளத்தை தீர்மானம் செய்ய வேணும்னு அந்த பெண்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்குறது இல்லை. ஏன்னா மார்க்கம் தெளிவு பெற்றிருக்கிறாங்க.
முந்தி வந்து இடையில குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மார்க்க தெளிவுகள் அந்த பெண்களுக்கு இடையில இருக்கலை. ஆனால் இப்போ பெண்களுக்கு தெரியும் ஹிஜாபுண்டா இது தன் முகத்தையும் கையை தவிர மற்றதெல்லாம் ஏனைய பகுதிகளை மறைக்கணுன்றது தெரியும். ஆனால் இன்னொரு பெண்ணை பார்த்துட்டு நிறைய லைஃப் ஸ்பாயில் பண்ணக்கூடியதும் மார்க்கத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயமும் என்னன்னு கேட்டால் இன்னொருத்தரோட கலாச்சாரத்தை, அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்தரோட நடைமுறையை அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. தன்னை கணவன் சம்பாதிக்கிறதுன்னு வைக்கட்டுமே, அந்த சம்பாத்தியத்துக்கு தேவையான ஒரு ஆடை ஏதோ அதை செலக்ட் பண்ணுறாங்க. இல்லை, அடுத்த விட்டு பெண் என்ன ஆடை அணிகிறாங்களோ அந்த ஆடை அவங்களும் செலக்ட் பண்ணுறாங்க. இதில் 2 விதமாக இல்லை 3 விதமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஒன்று, தனக்கு கணவனுக்கு வந்து இதெல்லாம் செலவு கட்டுப்படையெல்லாம் தந்தைக்கு இந்த செலவுகளில் கட்டுப்படுத்தி கொள்ளையெல்லாம் இருக்குது. அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம், இது அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாமல், அதாவது அல்லாவுக்கு பயம் இல்லாமல், ரசூல்லா காட்டி தந்த வழி இல்லாமல் இவங்க தண்ட மன இச்சைக்கு அடுத்தவர்களுக்காக தான் இதை செய்கிறாங்கன்றது அந்த பெண்கள் நினைக்கிறாங்களே இல்லை. கட்டாயம் நீங்கள் சொன்ன மாதிரி சரியான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. இஸ்லாம் வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மிக லேசான, அதாவது ரொம்ப டைட் இல்லாமல், அதே மாதிரி மெல்லிசு இல்லாமல் ரொம்ப ராகத்தான ஆடை, அது எந்த நிறத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அது பச்சையோ மஞ்சளோ எந்த வகையில் இருந்தாலும் சரி. இஸ்லான காலத்தில் கூட பச்சை நிறத்தில் ஆடை அணிந்தவர்களாக ஹதீஸ்களில் பார்க்குறோம். அன்னை ஆயிஷா கூட ரோஸ் கலர், அதாவது இளஞ்சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்துள்ளதாக புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்களை பார்க்குறோம். இப்படி ஒரு பெண்களுடைய ஆடையில இந்த நிறத்துல தான் இருக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை, இதுதான் ஆடையா இருக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை. அதாவது அவங்க வந்து மறைக்க வேண்டிய பகுதியை மறைச்சி அவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அவங்களோட ஹிஜாப் தான். எனவே நீங்க சொன்ன தெளிவு மிகவும் பிரயோசனமான ஒரு தெளிவு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? போகலாம். நீங்க 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணி ஃபிக்ஸ்ட் மணிக்கான பெறுமதி பணம் 10,000 ரூபாய் பணப்பரிசு உங்களுக்கு காத்திருக்குது. இந்த 10,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை நினைச்சு என்ன சொல்ல வர்றீங்க? அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாம். சந்தோஷம். நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னியாட்டம் ஒரு ப்ரோக்ராமில் கலந்து கொண்டால் அது டாஸ்க் பேஸ் பண்ணி வர நேரத்தில் எதுவாக இருந்தாலுமோ அந்த வீட்டில் எங்களோட வீட்டில் வந்து பிள்ளைகள் வந்து ஃபோன் எடுத்து கேம்ஸ் எல்லாம் விளாடுவாங்க. நான் அப்படி இல்லை, டக்குன்னு கொஞ்சம் கார்ட்ஸ் எடுத்துக்கொள்வேன். ஏதாவது இந்த டைம் இது பண்ணி பேஸ் பண்ணி விளையாடுறது. அப்படி நீங்கள் வின் பண்ணினீங்கன்னு சொன்னாக்கா இந்த தோக்குறவங்க தண்ணியை கொஞ்சம் குடிச்சிக்கொள்ளணும், வின் பண்ணுறவங்களுக்கு இந்த வேலைக்கு உண்டான இது அப்படியானதாக்குறேன். அந்த வீட்டில் அது சின்ன சந்தோஷம் ஒன்று கிடைச்சிச்சு. இங்கே கொஞ்சம் அதுக்கு விட பெரிய ஒரு ஹாப்பி ஒன்றா இருக்குது. அது அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உங்களுக்கு இப்போ அழகான ஒரு சந்தர்ப்பம் இந்த இடத்துல. நிச்சயமா. அடுத்த கொஸ்டின் போகலாம். இது உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 6. இவர்களில் யார் மறுமையில் ஒரு தோள் புஜம் சாய்ந்தவர்களாக நடந்து வருவார்கள்? ஆப்ஷன் ஏ திருடியவர்கள், ஆப்ஷன் பி மனைவிகளிடத்தில் நீதம் தவறியவர்கள், ஆப்ஷன் சி வட்டி உண்பவர்கள், ஆப்ஷன் டி விபச்சாரம் செய்பவர்கள். தோல் பூஜம் சாய்ந்தவராக நடந்து வருவார்கள். கேட்ட விஷயங்கள், ஆனால் 50-50 ஆப்ஷன் போகிறேன். கம்ப்யூட்டர் சகோதரி நசிகா அவங்க உங்களோட உதவியை நாடுறாங்க. அல்ல, இவர்களில் யார் ஒரு தோல் பூஜம் சாய்ந்தவராக நடந்து வருபவர்கள்? மனைவிகளிடத்தில் நீதம் தவறியவர்கள். ஆப்ஷன் பி. டவுட்டாக தான் இருக்குது. 2 அதுதான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. திருடியவர்கள், இவர்களில் யார்? திருடியவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு ஏ திருடியவர்கள். எது ஆன்சர் பண்ணீங்க? ஏயா பியா? ஏ. லாக் செய்யலாமா? செய்யலாம். கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ராங் ஆன்சர். எப்படி திருடியவர்கள் என்று கன்ஃபார்மாக சொன்னீங்க? கேள்விப்பட்டதுண்டு, ஆனால் ஆன்சர் உண்மையாக கொஞ்சம் பிளைண்டாக தான் இருக்குது ஆன்சர். திருடியவர்கள் செலக்ட் பண்ண ரீசன் திருடியவர்களுக்கு கை வெட்டப்படும் தண்டனை இருக்குது. ஸோ அதனால் சாய்ந்தவர்களாக அப்படி ஒரு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கீட்டில் தான் சொன்னேன். அது இல்லாமல் ஆன்சர் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. டவுட்டாக தான் இருக்குது. சரி, இதுக்கு ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு தோணுது. நீங்கள் நீண்ட நாட்களாக பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் வழிகாட்டிட்டு வர்றீங்க.
நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. முக்கியமாக பெண்களை கோஆர்டினேட் பண்ணுறீங்க. இதில் உங்களுக்கான சிறந்த ஒரு அனுபவங்கள் இருந்தால் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னுக்கு 18 வருஷத்துக்கு முன்னுக்கு மாதிரி ஒரு நடந்த சம்பவம். ஒரு பெண் அழைச்சிட்டு வராங்க, சிங்கள பெண்மணி ஒன்று அழைச்சிட்டு வராங்க இஸ்லாத்துக்கு வரணும் என்று சொல்கிறதுக்காக வேண்டி. அப்போ நான் அவட்ட கேட்குறேன், என்ன ரீசனுக்காக நீங்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொள்ள வாரீங்கன்ட்டு. அவள் சொல்கிறா, அப்போ வந்தது வந்து ஒரு சகோதரனோட, இவரை திருமணம் முடிக்கிறதுக்காகவா? இல்லை, நான் இவரை திருமணம் முடிக்கிறதுக்காக இல்லை, இவர் எந்த நேரமும் கூட நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம், இஸ்லாத்தை பற்றி எப்போவுமே பேசக்கூடியவராக இருப்பார், அந்த கேள்வி பதில் கேட்குற நேரத்தில் நான் இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. உண்மையாகவே அதை அப்படியா நினைக்கிறீங்க? கட்டாயமாக நிச்சயமாக அப்படித்தான். எந்த விதமான அவரை திருமணம் முடிக்கணுமென்ற எண்ணத்துக்காகவும் நான் இஸ்லாத்துக்கு வரலன்னு சொல்லப்படுறோம். அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பெண்ணிட வார்த்தைகளை நம்பலை. பெரிய ஆலிமாக்கள் இருந்தாங்க அந்த சபையில். அப்போ நான் அந்த நேரத்தில் கொஞ்சம் யங்காக இருந்தேன். அப்போ கொஞ்சம் துடுண்டு ஓடிக்கொண்டு இப்போவுமே அப்போ எங்களுக்கு எப்போவுமே எதை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் அதை ஆதரிக்கக்கூடியவங்களாக தான் நாங்கள் அப்போ அந்த பெண் வந்த நேரத்தில் அவள் தொழுகிறதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய யாருக்கும் நேரம் நீக்கலை. அந்த பெண்ணுக்கு நான் முதல்ல தொழுகை சொல்லி கொடுத்தது நான். அந்த இடத்துல நான் அதை பெருமைப்படுறேன். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த பெண்ணுக்கு 4 குழந்தைகள் இருக்கிறாங்க. முதல் குழந்தை 14 ஜுசூக்கள் மனனம் செய்த ஒரு பெண் பிள்ளையா இருக்கிறாங்க. 2வது பெண் குழந்தை 9 ஜுசு மனனம் செஞ்சுக்கிறேன். எவ்வளவு ஒரு சந்தோஷம், சந்தோஷமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நான் எப்பவுமே இந்த இதை சொல்றதுல சந்தோஷப்படுறேன். இன்னமும் கூட ஒரு நட்பு ரீதியாக மைக்கலும் எனக்கு பாடசாலையில் எனக்கு நிறைய நண்பர்கள் இன்னும் நிறைய தொடர்புல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட நான் சில விஷயங்கள் சொல்ல கிடைச்சி இல்லை. என்ற நன்மைகளுக்கு இடையில வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்வோம். ஆனாலும் அந்த பாடசாலை நன்மைகள் தான் எப்பயுமே எங்களோட இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் மூலமாக ஒரு நேர்வழி அடைவது வந்து சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி இந்த பெரிய ஒரு நன்மையான பாக்கியத்தை நீங்கள் கிடைச்சிக்குது உங்களுக்கு. இது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் துவா செய்கிறோம். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்காண்டு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி, மனைவிகளிடத்தில் நீதம் தவறியவர்கள். நீங்கள் அதை சரியாக சொல்ல வந்துட்டு நீங்கள் இல்லை, அது ஆரம்பத்துலேருந்தே அந்த மனைவி இடத்துல அந்த தாட்லேயே இருக்கிறனோன்னு சொல்லிட்டு அதை சொல்லி ஆப்ஷன் பின்றது தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இது ஆப்ஷன் பின்னுட்டு இல்லை, நான் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த தாட்லேயே நான் இருக்கிறனோன்னுட்டு தான் டக்குன்னு இந்த சைடுக்கு போய்கிட்டேன். அது ராங் ஆன்சராக மாறிட்டேன். ஹை எல்லாம் நாட்டினது அவ்வளோதான். கண்டிப்பாக என்னென்று சொன்னால், அதாவது இன்றைக்கி 2 திருமணம் முடிக்கிறாங்க. அதாவது ஆண்கள் வந்து 2க்கு மேற்பட்ட திருமணங்கள் முடிக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, நடைமுறையில் எப்படி இருக்குது, கல்யாணம் முடித்ததோடு இப்போ 2வது திருமணம் முடித்ததோடு 2வது மனைவியோடு சாய்ந்துடுறாங்க, 1வது மனைவி அப்படியே விட்டுடுறாங்க. இல்லாட்டி 1வது மனைவிக்கு பயந்து 2வது மனைவியை கள்ளத்தனமாக வைக்கிறாங்க. அவக்குரிய ஒரு பங்குகள் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் மிக குறைவாக காணப்படுது. ஏதோ ஒரு வகையில் 2 தரப்புல ஒரு பக்கம் இந்த கணவர் சாய்ந்து விடுறாரு, நீதம் தவறதுக்கு மிஸ் பண்ணுறாரு. எனவே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எவருக்கு 2 மனைவி இருந்து அவர் ஒரு மனைவியோடு சாய்ந்து விடுகிறாரோ அவர் மறுமை நாளில் ஒரு தோல் புஜம் சாய்ந்தவராக, அதாவது பார்க்குறோம் இல்லை இந்த சப்பானி மாதிரி ஒரு பக்கம் சாய்ந்தவராக மறுமை நாளில் எழுந்து நடந்து வருவார் என்று சொல்லி நபிகள் நாயம் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் நசாயி 3442வது ஹதீஸாக பார்க்குறோம். எனவே இந்த இடத்துல நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ஆண்களை பொறுத்தளவில் 2 திருமணம் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால், அதாவது அவங்க பெண்களிடத்தில் நீதமாக நடக்கணும். முதல் மனைவியை அந்தரத்தில் விடவும் கூடாது, அதே நேரம் 2வது மனைவி அந்தரத்தில் விடவும் கூடாது. இப்போ இன்றைக்கி 2ஆம் திருமணம் எப்படி முடிக்கிறாங்கண்டா, முதல் மனைவிக்கு பயந்து சத்தம் இல்லாமல் கள்ளத்தனமாக அவன் முடிச்சுட்டு என்னமோ அவ 2ஆம் மனைவியை சைலண்டாக வைக்கிறது. அதுக்கு பின்னாடி அவவோட போகிறது வாரது எல்லாமே குறவு. முதல் மனைவியோடு இருப்பாங்க, 2வது மனைவி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சும்மா டைம் பாஸ்க்கு எப்பயாச்சும் ஒரு நாள், இல்லாட்டி ஒரு 2 மணித்தேலும் ஒரு நாளில், அப்படி நேரங்கள் எல்லாம் குறைவாக அவங்க கழிக்கக்கூடியதாக பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறாங்க, நீதமாக நட. ஒரு நாள் உண்ட மனைவி கொடுத்தான்னா அடுத்த நாள் நீ அடுத்த மனைவிக்கு கொடு. இந்த விஷயத்தில் கூட நாங்கள் நீதம் தவறினோம்னு சொன்னால் கடுமையாக மறுமை நாளில் இவர் எழுந்து வரப்போக்களே மக்கள் எல்லாம் இவர் அடையாளப்படுத்தப்படுவாராகா, இவர் 2 மனைவிக்குரியவரே, ஒரு பக்கம் சாஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. எனவே இந்த 2ஆம் திருமணம்னு சொல்ல வர நேரத்தில்
முக்கியமாக இது நாங்கள் யோசித்து திருமணம் முடிக்க வேண்டிய விஷயத்தில் கணவன் யோசிக்கணும். இந்த இடத்துல 3 பேர்த்துடைய லைஃபும் இருக்குது. அவர் நீதமாக நடக்க முடியும் என்று இருந்தால் மட்டும்தான் இந்த திருமண விஷயத்தில் அவர் இறங்கணும். தன்னாலே முதல் மனைவிக்கு பயந்தவர் 2ஆம் திருமணம் முடிக்க இயலாது. இல்லாட்டி முதல் மனைவிக்கே ஒன்றும் கொடுக்க இயலாது. பொருளாதாரத்தில் எதுவுமே அவருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. இவர் 2வது முடிக்க இயலாது. இப்படி 2வது மனைவியை 2வது திருமணம் முடிக்கிறண்டாலும் ஒன்றும் அவர்கிட்ட பொருளாதார ரீதியாக சக்தி இருக்கணும். அடுத்தது நீதமாக நடக்கணும். நீதமாக நடந்திருக்கும் போது தேவை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் மாத்திரம் இவர் 2ஆம் திருமணம் முடிக்கலாம். இன்றைக்கு 2ஆம் திருமணத்தை முடிக்கிறாங்க. எப்படி முடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாபம். ஆம்பளை என்ன காரணத்தை சொல்கிறாங்க? சுண்ணாவை நிலைநிறுத்த போகிறாங்களாம். உண்மையிலே பெரும்பாலான ஆண்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு காரணம் இது சொல்லப்படுது. ஆனால் அவங்களிடத்துல முதல்ல அவர் சுண்ணா நிலைநிறுத்துறது உண்மையிலே சந்தோஷமான விஷயம். விதவைகளுக்கு வாழ்வளிக்கணும்ன்றதுல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆர்வமான ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு நாங்கள் தூண்டணும் தான். ஆனால் இவருடைய மற்றதெல்லாம் அதாவது அவரோட இபாதத்துகளை பார்க்கும்போது அதில் பெரிய குறை விடுவார். ஆனால் இவர் இந்த விஷயத்துக்கு மட்டும் என்னது சுண்ணா நிலைநிறுத்த போகிறேன்னு சொல்லுவார். உண்மையிலே தனக்கு தேவை ஒன்று இருக்கிறது, அதனால் முடிக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல. இதுக்கு பொய் காரணத்தை சுண்ணா நிலைநிறுத்த போகிறேன்னு அதனால தான் இது செய்ய போகிறேன்னு சொல்லி இவர் சொல்லக்கூடாது. எனவே திருமணம் முடிக்கக்கூடியவர் 2ஆம் திருமணம் முடிக்கக்கூடியவர் முடிக்கும் போதே தான் நல்ல நினைக்கணும். மறுமை நாளில் நான் ஒரு பக்கம் சாய்ந்தவராக எழும்பி அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு இழிவு நிலைக்கு அடையக்கூடாது. எனவே என்னால் நீதமாக நடக்க முடியும் என்ற மாத்திரம் திருமண விஷயத்தில் இறங்கிக் கொள்ளலாம் என்றது நபிகள் நாம் சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் இதில் பார்க்குறோம். எனவே நீங்கள் சொன்ன ஆன்சர் இதில் தவறானது. நீங்கள் 5 கொஸ்டினுக்கும் சரி ஆன்சர் பண்ணி ஃபிக்ஸ் மணிக்குரிய 10,000 பெறுமதியான பணப்பரிசை வென்று இருக்கிறீங்க. என்ன சொல்ல வரீங்க எங்களோட சமூகத்துக்கு, பெண்களுக்கு? இந்த வினா ப்ரோக்ராம் எடுக்கிற நேரத்தில் உங்களுக்கான ஒரு களம் இது அமைக்கப்பட்டு தந்திருக்குது. இதுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க. எனக்கு உண்மையாக அந்த ஹாஃபில் பேத்துட்டோமோ அப்படின்ட்டு சொல்கிற ஒரு கவலையாகிக்குது. நிகழ்ச்சி வந்து அது கேள்வி நாங்கள் எங்களை மீட்டிக்கொள்றதுக்கு உண்டான ஒரு இது. எப்போவுமே எங்களுக்கு சின்ன வயசில் தான் நாங்கள் எக்ஸாம் வைப்போம் தாக்கும். இப்போ என்ன நிறைய மக்கள் இது வருது, நிறைய தர்பியாக்கள் நடக்கப்படுது, பெண்களுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குது. ஆனாலும் இப்படி ஷார்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து சில குறிப்பிட்ட நேரங்களில் தான் நடக்குது. மன வருத்தமாகிக்குது. இந்த நிகழ்ச்சியில இருந்துட்டு வேற ஒரு சந்தர்ப்பம் மாதிரி இல்லை. இதுலேருந்து ஹாஃப்ல இறங்குறது வந்து கவலைக்குரியதாக இருக்குது. கண்டிப்பா அல்லாஹ் வந்து உங்களுக்கு மன ரீதியான ஒரு ஆறுதலை தருவான். வெற்றி தோல்வி என்பது அல்லாஹ் நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. எங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து கொஷன் ஆன்சரை எங்களோட கலந்து கொண்டதுன்றதை விட சிறந்த அனுபவங்களையும் சிறந்த விளக்கங்களையும் எங்களுடைய சமூகத்துக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. மிகச்சிறந்த ஒரு ஆளுமையைத்தான் நாங்கள் இந்த இடத்துல சந்திச்சிருக்கிறோம். எனவே உங்களை போன்ற பெண்கள், அதாவது இந்த சமூகத்துக்காக நாங்களும் முன் வரணும், அதே மாதிரி இந்த சமூகத்துக்காக பாடுபடணும். இத்தனையோ உங்களோட 12 வயசுல இருந்து இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 12 வயசுல இருந்து 38 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க. அதுவும் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு வழிகாட்டின முறையில் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறீங்க. எனவே இது ஒரு சாதாரண ஒரு பணி இல்லை. நாங்கள் நினைக்கிறோம் அது எங்களால் முடிஞ்ச, உண்மையிலே உங்களுக்கு சிரமங்களாக இருக்கலாம், அப்படிலாம் இருக்கு. ஆனால் அது உங்களை ரன் பண்ணிட்டு போகிறது ரப்புல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த களத்துக்கு நீங்கள் வந்து பல சிறந்த கருத்துக்களை சொல்ல வச்சதும் ரப்புல் ஆலமீன். எனவே மிக சிறந்த கருத்துகளையும் சிறந்த பெண்களுக்கு தேவையான அனுபவங்களையும் நல்ல வழிகாட்டலையும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த எல்லாத்துக்கும், அதே நேரத்தில் தண்டை மனைவி வெளியே போகிற இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு நிறைய ஆண்கள் வந்து அனுமதிக்கிறது இல்லை. ஆனாலும் மார்க்க விஷயங்கள் அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அகதியா மார்க்க விஷயங்களை கலந்து கொள்றதுக்கு எனக்கு வாய்ப்பு தர, எனக்கு சப்போர்ட்டிவ் ஆகிக்கிற எனக்கு கணவனுக்கும் இந்த இடத்துல நான் ஜஸாக்குல்லாஹ் இருந்து சொல்கிறேன். ஏன்னா அவர் இந்த சந்தர்ப்பத்தை தராட்டி எனக்கு இப்படியான ஒரு சீட்டில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறதும் இல்லை, டீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாகவும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரியவன். அல்லாஹ் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை எல்லா நேரத்திலையும் அமைச்சு தந்திக்கிறான். மார்க்கத்தோட கை கோர்த்து போகிற ஒரு விஷயங்களுக்குன்றது நினைக்கக்கூடிய சந்தோஷமாயிக்குது. வாய்ப்பளித்த எல்லாத்துக்குமே ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாமே நலவுன்றதுன்றது உங்களோட லைஃப்லேருந்து எங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு சிறந்த கணவன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் 10,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக. ஜஸாக்குல்லாஹ் ஹைரன்.